வணக்கம். நான் என் நேம் தங்கராசு. நான் குளோபல் என்ட்ரி ஸ்டடி நிறுவனம், அதுக்கப்புறம் டெல்டா ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து சேலம் ரோட்டில், நாமக்கல்லில் இருக்கிற சேலம் ரோட்டில் முருகன்கோவில் பஸ் ஸ்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ குளோபல் என்ட்ரி ஸ்டடி அக்கௌண்ட்டில் மூலமாக நிறையா வந்து இங்கே தான் ட்ரான்சாக்ஷன் ஆக்சிஸ் பேங்க் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர் சார் ப்ளஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க எல்லாமே என் அக்கௌண்ட்டு தொழில் போட்டி காரணமாக கடந்த ஒரு டிசம்பர் 24 இன்ன வரைக்கும் என் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் என் பேன் கார்டும் நெகட்டிவில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என் பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே போச்சுங்க. ஸோ என்னால் கம்பெனி நடத்த முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குங்க. அது எல்லா டைமும் நான் கேட்டும், நான் எவ்வளோ தடவை நான் கேட்டும் அவங்க ஆன்சர் அவங்க சைடு இல்லை. நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் என் பேங்க்கில் இதை க்ளோஸ் பண்ணி கொடுங்க, வேறு பேங்க்கில் வந்து என் பேன் கார்டை வந்து நெகட்டிவ் பண்ணி பாசிட்டிவ் பண்ணி கொடுங்க, நான் வேறு பேங்க்லையாவது நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னாலும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் தேவையில்லாமல் நான் வந்து பேமெண்ட்டு வந்து பண்ண முடியாமல் என் மேலே கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ வந்து நிறைய தடவை இதை பேங்க்குக்கு நிறையா பேங்க்கில் போய் கேட்டால் நியரஸ்ட் பேங்க்கில் போய் கேளுங்கன்றாங்க. நான் அந்த சேலம் ரோடு இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்த பிரான்ச் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு க்ரோஸ் கணக்கில் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் என்னால் வந்து நான் கேட்டால் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. என் பேமெண்ட் எல்லாமே ஃப்ரீஸாக இருக்குது. ஸோ என்னால் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாமல் என் வாழ்வாதாரம் பிஸ்னஸ் மூடக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி வருது. நான் எவ்வளோ தடவை கேட்டாலும் எந்த ரிப்ளையும் வர மாட்டேங்குது, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சிஸ் பேங்க்கில் யார் ஹெட்டுன்னு தெரில, யார் போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரில. யார் கேட்டாலும் நாமக்கல் பிரான்ச்சில் போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை தடவை நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்டும் எங்களால் எந்த ஆன்சருமே இல்லாதனால நான் மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குங்க. சார் ஆக்சுவலாக இந்த பேன் கார்டு நெகட்டிவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா இன்கம் டேக்ஸில் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கில் பேக் எண்டில் இவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட பேங்க் மேனேஜர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். ஸோ தொழில் போட்டி காரணமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க சார். பேங்க் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க சார். சார் அதுக்கு ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா மெயில் பண்ணியாச்சுங்க சார். ஏன் பேன் கார்டு வந்து நெகட்டிவ் பண்ணணும்னு இல்லை, நான் ப்ராப்பரான அக்கௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி, ஐடி எல்லாமே ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்கேன். இருந்தும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா தொழில் போட்டி காரணமாக வேறு இடத்துல பணம் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிடுறதுக்கு இவங்க சைட்லேருந்து ஃபோனே எடுக்கலை யாருமே. நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் அல்லது கால் பண்ணாலும் ஆஃபீஸில் இங்கே பேங்க்கில் யாரும் ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஸோ வந்து கேட்டாலும் அப்போ சொல்கிறாங்க இது வந்து தொழில் போட்டி காரணமாக வேணுன்ட்டே இந்த ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த பிரான்ச்சில். இதுக்கும் நான் இந்த பிரான்ச்சில் வந்து க்ரோர்ஸ் கணக்கில் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் ஒருத்தர் வந்து வளர விடாமல் தடுக்கிறது எந்த வேலை இதுன்னு தெரில. ஸோ வேறு பேங்க்லையாவது அட்லீஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதும் ஏன் மற்றவங்களுக்கு கஸ்டமர்லாம் பேமெண்ட் பண்ணணும், டிக்கெட் போடணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த பேங்க்லேயும் போய் அக்கௌண்ட் உங்கள் பேன் கார்டு வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் நெகட்டிவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்த நிறுவனம் நான் ஆக்சுவலாக 8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார். புது ஆஃபீஸ் வந்து இப்போ 2-3 வருஷமாக நாங்கள் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டில் குறைந்தபட்சம் நிறைய அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 அக்கௌண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து நான் ட்ரான்சாக்ஷன் க்ரோர்ஸ் கணக்கில் இந்த பேங்க்கில் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பேங்க்லையும் அக்கௌண்ட் இல்லாதனால எனக்கு கமிஷன் வர வேண்டியது எல்லாமே இந்த பேங்க்கில் தான் வருது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணால் தான் என்னால் பேமெண்ட்டு ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட என்னால் பேமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஆக்சிஸ் பேங்க்கில். ஓகே.